நீ சொன்னிட்டு தாலி கட்டிட்டேன். ஆனா வீட்டுக்கு போனாலும் எதை கொண்டு அடிப்பாங்கன்னு தெரியல. ஏங்கிட்டே இந்த போடு போடுறா. வீட்டுக்கு போனாலும் அவங்க நிலைமையை நினைச்சா சரி எல்லாமே முடிஞ்சு வச்சுன்னு நினைச்சுக்கிடுவோம். போய் தொலைவோம், என்ன பண்றது? இவ சொல்ற நியாயமாத்தே இருக்கு. காதலிச்சவளையே கல்யாணம் பண்ணிக்கிறோம், இல்லன்னா அது என்ன? சரி போவோம். என்ன படத்துக்கு வந்தமா? சவுண்ட் விட்டு கூப்பிடு. ஏசாம இருடி, எனக்கே உள்ளெல்லாம் நடுங்கிக்கு இருக்கு. இவ வேற ஒரு அம்மா அப்பா அப்பதா. என்ன விருந்து கலச்சிருக்கியா? ஒழுங்கா கூப்பிடு, இல்லன்னு வெச்சுக்க நான் கூப்பிட்டா தெரியும்ல என் மரியாதை எப்படி இருக்கும்னு. அடியாத்தி நீ வாயவே திறக்க வேணாம். நீ பேசாம இரு. கொஞ்ச நேரம் உனி வீட்டுக்குள்ள நான் கூட்டு போற வரைக்கும் கொஞ்ச நேரம் அமைதியா இருத்தா. நீ வாய் திறந்தா அப்புறம் அப்படியே அடிச்சு வெளியே பத்தி விட்டுருவாங்க, நாய் அடிச்ச மாதிரி. அப்ப ஒழுங்கா கூப்பிடு. என்ன சத் அடே என்னடா பண்ணி வச்சிருக்க? என்னங்க அத்தைக்கு வாங்க எல்லாரும். என்னதுக்கு? ஹாய் அத்தை, எப்படி இருக்கீங்க? விளக்கமார் பிஞ்சு வாயிர. யாருக்கு யார் அத்தை? அம்மா அப்படி சொல்லாதீயம்மா, அவன் என் பொண்டாட்டி. டேய் என்ன பண்ணிட்டு வந்திருக்க? யாரு வே? என்னமோ நீ பாட்டுல நம்ம தெருவுல பத்து பண்ண மாதிரி எவளையா கல்யாணம் முடிச்சு கூட்டு வந்து வீட்டு வாசல் நின்னுட்டு இருக்க? என்ன பொண்டாட்டி மாமா எனக்கு இப்படி கோபிட்டு இருக்கீங்க? அவதான் தாலி கட்டி இருக்காரு. இதானே என் வீடு, அதே வாங்க வரலாம்னு வந்தேன். ஏய் நீ மக்கள்கிட்ட தெரியும், ஆனா இப்படியா இருப்ப? எவன்டே தெரியல தாலி கட்டி கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்க. வெக்கமா இல்ல உனக்கெல்லாம்? இந்த பழப்புக்கு போய் எங்கேயாவது தொங்கு. மாமா பேசுற வார்த்தைங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க, சரியா? நான் அப்படித்தான் பேசுவேன். என்ன அண்ணன் கபடி மாதிரி வந்து நின்று தாலி கட்டிட்டு வீட்டுக்குள்ள வந்தா உனக்கு நாங்க மருமகளை ஏத்துக்கணுமா? அப்படியே போயிருங்க எல்லாரும். ஏய் இவ எந்த அடிச்சிருக்கி? என்னமா அப்படி தெருவுல பெத்து போட்டவ மாதிரியே கல்யாணம் பண்ணி கூட்டி வந்து இப்படி வீட்டுக்கு நான் நின்னுக்கிருக்க? என்ன எனக்கு ஒண்ணு விளங்கல. அவன் மூஞ்சியும் முகரையும் பாரு, ஒரு துடுக்கால பேசிக்கிருக்கா. செஞ்சிருக்கிறது தப்புன்னு கூட உணரல, வந்து துடுக்கால பேசிக்கிருக்கா. ஒண்ணுமே சரியில்லை. இங்க வேற அப்படியே கொண்டு போய் எங்கனக்குள்ள புடிச்சிட்டு வந்து அங்கேயே கொண்டு போய் விட்டுவிட்டு வா. இல்லன்னு வச்சுக்க உனக்கு இந்த வீட்டுல இடமே கிடையாது. அத்தை உங்க போ நியாயமானது அத்தை. நான் இல்லன்னு சொல்லவே இல்ல. வேற என்ன பண்றது? தாலி கட்டிட்டே உங்க பையன். அப்ப நான் தர பொண்டாட்டி. ஆனா தள்ளுங்க வீட்டுக்குள்ள வாழ போங்க. விளக்க மாத்து கட்டைக்கு பட்டு குஞ்ச கேட்டுச்சா? விளக்க மாத்திரே அனுப்பி பாத்துக்க. போடி முடிக்கிட்டு வெளியே. அம்மா கோவப்படாதீங்கம்மா. நானும் இந்த பிள்ளையும் விரும்பிட்டோம். இந்த பிள்ளை வீட்டுல அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிருந்தாங்களாம். அதாம வேற வழி இல்லாம தாலி கட்டி கூட்டிட்டு வந்துட்டேன். எதுவும் நினைச்சுக்கிறாதீங்கம்மா. இப்ப இருந்தாலும் கல்யாணம் கட்டி தானே வைக்க போறிய. ஏன் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை நான் அமைச்சுக்கிற கூடாதா? அதுக்கு தான் கல்யாணம் பண்ணேன். என்னது விரும்பினியா? விரும்பினா தாலி கட்டி கூட்டிட்டு வந்தா நாங்க ஏத்துக்கிறோமோ? நம்ம வீட்டு வசதி என்ன? அவ எவனே தெரியல, அண்ட காவடி மாதிரி இருக்கா பாக்குறதுக்கே. கழுத்துல ஏதாவது போட்டு வந்திருக்காளான்னு பாரு. இங்க பாரு, கோவம் தலைக்கு ஏறதுக்குள்ள பேசாம கொண்டு போய் எங்க கூட்டிட்டு வந்து அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வந்துறேன். அம்புட்டே பாத்துக்க உனக்கு. ஆட்டமா வாண்டிய குடும்பத்துக்குள்ள வந்துட்டால உங்க ஆட்டத்தை அடக்கிறதுக்கு. இனி பாரு இந்த வீட்டுல நடக்கிற கூத்த. மெண்டல் கணக்கா பேசிக்கிருக்காத. அவங்க யாரு நினைச்சுக்கிருக்க? பக்கத்து ஊர்ல இவங்க பெரிய பணக்காரங்க, அது தெரியுமா உனக்கு? நம்மளை விட பணம் ரொம்ப அதிகமா வச்சிருக்காங்க. அவ இவனை லவ் பண்ணிருக்கான்னு நினைக்கும் போது பெருசா என்ன அத்தை என்ன சொல்றீங்க? நெசமாவா? அண்ணாண்டா போன கூட வாயை பொல கொண்டு சொல்றது நெசந்தேன். அதை வாயை பொழந்துக்கிட்டு நிக்கிறா. ஆமா, பக்கத்து ஊர்ல இவங்க நல்ல பெரிய வீட்டுக்காரங்க. என்ன அங்க இருந்து இவை நம்ம பையில விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காண்டா. அப்ப அந்த வீட்டு சொத்தெல்லாம் நமக்கு தானே. அப்படி என்னடி? எதுவும் பேசாத, பேசாம உள்ள கூட்டிட்டு வா. முன்னாடி சொல்லி இருந்திருக்கலாம்ல. வாய் திமுறா பேசிருக்க மாட்டேன்ல. எப்ப பார்த்தாலும் நீங்க இப்படியே தான் பண்றீங்க. இப்ப சொல்லிட்டேன்ல. இப்ப நீ என்ன செய்யறா? அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நீ நம்ம வீட்டு முறைப்படி படிய வச்சு தள்ளி விட்டு உள்ள கூட்டிட்டு வா. அவ கோவம் குறைஞ்சு போயிடும். அப்படிதானே? இப்ப பாருங்க. என்ன அம்மா சிரிக்கிறாங்க? ஏய் அவன் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கேன்? அவனை பார்த்து பல்ல கடிக்கிறக்க. இக்கி முகரை பாரு. யோ சும்மா ஐயா, மகாலட்சுமி வீடு தாடி வந்திருக்கு. அப்படியே அடிச்சு பத்தியோட சொல்லிக்கிறேன். பேசாம இரு. சரி விடு, தெரியாதனமா தப்பு பண்ணிட்டீங்க. என்ன பண்றது? தாலி கட்டிட்ட, ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். திரும்ப கொண்டு போய் ஒரு பொம்பளை பிள்ளை விட்டா நல்லாவா இருக்கும்? சரி இரு. ஏமா மருமகளே, அத்தை படி வைக்கிறேன். காலை விட்டு அப்படி லைட்டாப்ல ஏத்தி விட்டுட்டு உள்ள வாரியா? அப்படிதானே? சரியா செஞ்சிருவோம். எடுத்து வைங்க அத்தை. வாரேன். இருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிருக்கா. மருமகளே, மருமகன்னு சொல்லக்கூடாது. மகாலட்சுமி
ஏன்னா எங்க வீட்டுக்கு வாழ வந்திருக்கீல, அதாவது திட்டுத்தனமா கல்யாணம் முடிச்சு இல்லைன்னு சொல்லல, ஆனாலும் உங்களை மன்னிச்சு ஏத்துக்கலனா ஒரு மனிதாபிமானம் இல்லையில, அதுக்குதே. சரி கல்யாணம் தான் யாரும் இல்லாம பண்ணிட்டு வந்துட்டிய, சரி ஒரு முறைப்படியாத அழைக்கணும் பத்தியலா, அதுக்காகதே என்ன பண்றேன்னா அந்த படி இருக்கு பத்தியா படி, அதை அப்படியே லைட்டா அந்த லைட்டா எத்தி விட்டு வலது கால உள்ள எடுத்து வச்சு வாமா என் மருமகளே. அப்படிதான் இருக்க. என் மாமியார் பேச்சுக்கு மறு பேச்சு பேச முடியுமா? இப்போ என்ன பாடியை தள்ளி விட்டு உள்ள வரணும், அப்படித்தானே? தள்ளி விட்டுருவா. மணமகளே மருமகளே வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா, உனம் இருக்கும் கொலுமகளே வா வா. எத்தி விடுத்தா மருமகளே. போதுமா அத்தை ஏத்தி விட்டது? உள்ள போய் விளக்கு ஏத்தலாமா? இது அன்னைக்கு ஒரு நாள் அந்த வாக்கிய கடை நின்று நம்ம அப்படி சொல்லணும்னு நினைச்சு கல்யாணம் முடிச்சு கூப்பிட்டு வந்துட்டானா? உள்ளவாமா. கொஞ்ச நஞ்ச ஆட்டமா நீங்க குடும்பத்தோட இனி இந்த மீனாட்சி யாருன்னு உங்க குடும்பத்துக்கு காட்டுறேன். ஏன் மல்லியாவையும் அவங்க குடும்பத்தையும் கொஞ்ச நஞ்ச பாடப்படுத்தினியே, உன் மக இந்த உலகத்துல குழந்தைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், ஆனா சர்வசாதாரணமா உன் மக அழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா. அவளுக்கு நரக வேதனை என்னன்னு நான் காட்டுறேன், பொறுத்திருந்து பாருங்க. ஏன் நாங்களா யூடியூப் பார்த்து சமைக்க மாட்டோமா? எங்களுக்கும் சமைக்க தெரியும். எப்படி அழகா சமைச்சு வச்சிருக்கோம். ஐயோ நான் சமைச்சதெல்லாம் சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரே கோடான கோடு கும்பலான போடுவாங்க. சரி சரி. முத யூடியூப் பார்த்து சமைச்சிருக்கோம். நாமளே டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா இருக்காது. என்னாடி எதுக்கு இப்படி கத்திக்கிருக்க? சமைக்கிற வைக்கிறேன் அப்படியே அடிப்படியா கட்டிட்டு கிடந்தா என்ன? நீ சமைச்சாலே கெட்டு போன கணக்காத்தே இருக்கும். என்ன சொல்லு, சமைச்சு முடிச்சிட்டியா? எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காப்ல இருக்கு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு சந்தேகம். எல்லாரும் மீனை வெட்டி குழம்புக்குள்ள தானே போடுவாங்க, நீ எதுக்கு மடியில வச்சுட்டு உட்காந்துருக்க? அது ஒண்ணு இல்ல அப்பதா, நான் யூடியூப்ல பாக்கும்போது அந்த பொம்பளை எல்லா மீனையும் உள்ள போட்டுச்சா, உள்ள போட்டு சமைக்கும் போது சட்டில இடம் பத்தாம போயிருச்சு. அதனால ஒரு மீனை மட்டும் மடியில வச்சுட்டு உட்கார்ந்திருக்கேன் அப்பதா. என்னது இடம் பத்தாம மடியில வச்சுட்டு உட்காந்துருக்காளா? ஐயோ இவன் என்னென்ன கொடுமை பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. ஏ சந்தோஷ், என்ன பத்தா? என்னடா அது சட்டையை போடாம வந்து நின்னுக்க, உடம்புல ஒண்ணுமே இல்லையே. அப்பதா நீ சும்மா கஞ்சிய கொடுத்து என் மாமாக்கு உடம்பு இல்லாம ஒண்ணும் இல்லாம ஆக்கி வச்சிருக்க. இங்க பாரு, நான் சும்மா வகை வகையா சமைச்சு வச்சிருக்கேன்ல. இனி ஒரே மாசத்துல என் மாமா உன்னோட பூச பூசல தேத்தி போறேன் பாரு. என்னது இது? இவ சமைச்சு வச்சிருக்கிறதா ஒரு மாதிரியால இருக்கு. பார்த்தா சாம்பார் மாதிரி இருக்கு, உள்ள கறியை போட்டு வச்சிருக்கா, ஒன்னும் விளங்கலையே. ஆமா பொல்லாத சமையல். நான் என் பேர எனக்கு கஞ்சில கொடுக்காததாடி நீ கொடுக்க போற? இவ சமைச்சிருக்கிறது ஒண்ணுமே சரியில்லையே. அப்படி என்ன பொல்லாத ஈட்டிப்ப பார்த்து சமைச்சு நீ ஈட்டிப்ப இந்த வார? हे प्रभु हे हरि राम कृष्ण जगन्नाथ प्रेमानंद, ये क्या हुआ? அடியே எதை பார்த்து சமைச்ச? யூடியூப்பை பார்த்து.
செல்லுக்குள்ள ஏதாவது கேட்டோம்டா ஒரு பொம்பளை உள்ள இருந்து ஏதாவது சொல்லுவாளே அதை பார்த்து சமைச்சியா? கிழவி, அது யூடியூப். அதாவது சமைச்சு வீடியோ எடுத்து போடுவாங்க யூடியூப்ல. எப்படி சொல்றது, உனக்கு சொன்னது புரியாது. அத பார்த்துட்டு சமைச்சேன். ஏன் நல்லா இல்லையா? உன் கையால சாப்பாடு வாங்கி சாப்பிடுறதுக்கு நேரா சுடுகாட்டுல போய் உட்காந்துடலாம்டி. ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க? என்ன பார்த்து எப்படி தெரியுது பாரு, எப்படி அழகா சமைச்சிருக்கேன். அடியே, உனக்கு நான் செல்லு வாங்கி கொடுத்தேன்ல, என் புத்திய செருப்பாலே அடிச்சுக்கணும் முடி. என்னடி சமைச்சு வச்சிருக்க? ஏன்டி எனக்கு ஒரு சந்தேகம், எவனாவது முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சு அதுக்குள்ள வேகாத கோழியை தூக்கி போடுவாங்களா? ஓஹோ, உங்க ஊர்ல சாம்பாருக்குள்ள கறியை போட்டு வைக்கிறதே ஊர்ல கறி குழம்பா? சரி, அது இருந்துட்டு போட்டோம். ரசத்துக்குள்ள ஏன்டி மீனை போட்டு வச்சிருக்க? ஆ? ஓஹோ, அது மீன் குழம்பா? அப்ப ரசம் எது? காணும் காலங்கள் கரைந்தோடும் நேரங்கள். ஏலே, நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னு நினைச்சேன்டா. அது முடியாது போல. இவ செய்யற சாப்பாடு தின்னு வச்சுக்க, இனி பாடியில ஏத்தி விட்டுருவாடா. அடியே, உங்க ஊர்ல சாம்பார், கறி குழம்பு, ரசம், மீன் குழம்பு, சரி அதெல்லாம் கூட விட்டுருவேண்டி. ரசத்துக்குள்ள எவனாவது வேப்பங்குழைய போடுவானாடி? நீ ரசத்துக்குள்ள ஒழுங்கா வைக்கிறேன்னு தெரியுது. அந்த தக்காளியை முழுசா வெட்டி போட்டு வச்சிருக்கியா? எந்த கூமுட்டை ரசத்துக்கு கருவேப்பிலைக்கு பதிலா வேப்பங்குழைய போட்டு வச்சது? அதோட எல்லாம் குடிச்சுட்டு சாவுங்கன்னு சமைச்சிருக்க, அப்படித்தானே? ஓ, உனக்கு இப்ப அதுதான் பிரச்சனையா? ஒண்ணும் கிடையாது. இதுங்களுக்கே இந்த கருவேப்பிலை மடிகள் எல்லாம் போட்டனா, ரசத்துக்கு கருவேப்பிலை போட சொன்னாங்க. கருவேப்பிலை இல்ல, வெளியே போய் பார்த்தா வேப்பங்குளை இருந்துச்சு. அதை புடி கொண்டு வந்து அதுல போட்டு விட்டேன். எப்படியோ பச்சை கலர்ல ஏதாவது ஒரு இலை இருந்தா போதும், அப்படித்தானே? அது என்னவா இருந்தா எது கேள்வி கேட்டுக்கிறக்க? பேசாம திங்கணும். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொற்களாளரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டுமா? வாமாமா சாப்பிடலாம். நீ முதல்ல டேஸ்ட் பார்த்தாவே. அம்மா தாயே, உனக்கு போன் வாங்கி கொடுத்தேன் பாத்தியா? அதுல யூடியூப்னு ஒண்ணு ஏத்தி கொடுத்தேன் பாத்தியா? என்ன சொல்லணும், என்னத்தையும் சொல்லணும். மனுச்சுக்க தாயி, நீயே சாப்பிடுமா. நீ சாப்பிட்டா மாமா சாப்பிட்டதுக்கு அர்த்தம். ஐ லவ் யூ மாமா. என்னைக்குமே ஏமாத்த கூடாது, அவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாள். நான் என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. வா என்னமா சொல்லும். சரி சரி அழுகாதியே, அம்மாங்க தானே இருக்கேன், அழுக கூடாது. அருந்ததி, உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த வரம் அவ்வளவு சீக்கிரத்துல யாருக்கும் கிடைச்சிடாது. நம்ம 2 பேத்துக்கும் கிடைச்சிருக்கு. தப்பி தவறி கூட இந்த வரத்தை நம்ம இழந்துடக்கூடாது. நீ எனக்கு இந்த குழந்தைய பெற்று கொடுப்பியா? இப்ப சொல்றேன், இந்த குழந்தைய கிடைச்சவன் நான் தான்டா. என்னடா செய்வ? ஐயோ, ஏமா தாசில்தார் என்னமோ அவ்வளோ பெரிய வேலைங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க? எவ்வளோ பெரிய வேலையா இருந்தாலும் சரி, நமக்கான சக மனுஷங்களை மனுஷத்தன்மையாக தான் நடந்துக்கிறணும். அதுதான் என்னோட கேரக்டர். அம்மா, உங்க பையனோடையா? அவன் பேசுறதோடய நான் பேச போறேன். ஆனா ஸ்கூல்ல இருந்ததுக்கு இப்ப இருந்ததுக்கு நிறையவே வித்தியாசம் இருக்கு அவங்ககிட்ட. அப்புறம் மல்லிகா இருக்காங்களா? எங்க மல்லிகாவன வீட்ல பார்க்க முடியாது. நீங்க பார்க்கணும்டா. ஒண்ணு பம்பு செடிகிட்ட போங்க. இல்லடா. பேசாம நடக்கிற ஒரு பேதியில போறவ நீங்க எதுவும் நினைச்சுக்கிறாதீங்க. அப்புறம் எப்படி இருக்கிய? அத்தை, இது அவங்க வந்ததுல இருந்து இதோட 10 தடவை கேட்டுப்பிட்டீங்க. ஆய திறந்தாலே அதான்டா செல்வா வருது. என்ன பண்ண சொல்ற? சரி, அப்புறம் வேற என்ன, தாசில்தார் ஆகணும்னு நினைச்சு படிச்சு தாசில்தார் ஆயாச்சு. ஆனா செல்வாவோட ஊருக்கு தாசில்தார் வருவே நினைச்சு கூட பார்க்கல. இவனை இங்க பார்க்கவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க அப்பா பார்த்த வேலையை அவனுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது வந்து கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, எல்லாமே வந்துட்டு பாத்துக்கிடுவான் செல்வா. சரி தாசில்தார் மேடம், ஊர்க்காரங்க உங்ககிட்ட மனு போடுறாங்க, நான் போடுறேன். உங்க தாசில்தார் ஆபீஸ்ல ஏதாவது வேலை இருந்தா கொடுக்குறீங்களா? பாத்ரூம் கழுவுற வேலை
வேலைக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிக்கிருந்தாங்க. நல்லா பட்ட படிப்பு படிச்சவங்க தான் வேணும்னு சொன்னாங்க. நீ வாரியா? சும்மா தான் பேசிக்கிறீங்க, எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. தாசில்தார் ஆஃபீஸில் என்ன வேலை இருக்க போகுது? எந்த வேலை இல்லை. பட்டப்படிப்பு படிச்சிருக்கீங்களா? என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க? பிஸ்னஸ் மேக்ஸ் படிச்சிருக்கேன். வேறதே பிசினஸ் மேக்ஸ். ஆனா படிச்சு எக்ஸாம் எழுதுறப்ப பிட் பேப்பர். செல்வா சும்மா இரேண்டா. பிஸ்னஸ் மேக்ஸ் படிச்சிருக்கீங்களா? சரி, உங்க தம்பி வேற கவர்மெண்ட் வேலைக்கு எழுதி போடுங்க. அது எக்ஸாம்ஸ்ல வருது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கூட எழுதுங்க. அப்புறம் சைடுல படிச்சுட்டு எழுதிங்கன்னா வேலை கிடைச்சிரும்ல. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்தவரை லக்குதே, இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் நல்லா பிரைட்டு பகல உட்காந்து படிச்சோம்னா பாஸ் ஆயிடலாம்ல, அது சொல்லிக்கிறேன். நீ வேற வெண்ணிலா, அந்த மூஞ்சி பார்த்தா படிக்கிற மாதிரி உனக்கு தெரியுதா? அது என்னமோ பேர் சும்மா பீத்துறதுக்காக பிசினஸ் மேக்ஸ் எடுத்து படிச்சாங்க. ஆனா ஒரு யூஸும் கிடையாது. ஏதோ வெளியூருக்கு சென்னைக்கு வேலைக்கு போறேன்னு போனாங்க. 20,000 ரூபாய் காசு கேட்டு சண்டை ஓட்டாங்க வீட்டுல. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அப்படியே மேடம் திரும்ப வந்துட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. உங்க தம்பி வளரிட்டு இருக்கா, நீங்க எதுவும் நினைச்சுக்கிறாதீங்க. அதெல்லாம் நல்லா படிச்சு ஏதாவது மார்க் எடுத்து கண்டிப்பா வேலை கிடைச்சிரும். கவலைப்படாதீங்க, ட்ரை பண்ணுங்க. நான் என்னோட சர்க்கிள்ல இருந்து விசாரிச்சு பாக்குறேன் ஏதாவது. ரொம்ப தேங்க்ஸ் தாசில்தார் மேடம். தாசில்தாருங்க கெத்த காட்டாம ஒருபடி இறங்கி வந்து மனசு சொல்லி மதிச்சு பேசுறீங்கல்ல, உங்களோட நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ரொம்ப அளக்காத. நல்லா காமெடி பண்ணுறாங்க. உங்கள் குடும்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா கூட்டு குடும்பமாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. ஏன்னா எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. செல்வாக்கு என்னை பற்றி எல்லாமே தெரியும். ஹாஸ்டலில் தான் படித்து வளர்ந்தேன். என்ன பண்ணுறது, சரி எதுக்கு என்னோட பேசிக்கிட்டு. அப்படிலாம் கிடையாது. எதுக்கு அப்பா இல்லை அம்மா இல்லைன்னு பேசிக்கிட்டு? என்னை பார்த்தா உனக்கு அம்மா மாதிரி தெரியலையா? நான் பெற்றது 4 பிள்ளைங்க தான், இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஆனால் நீ ஒரு பிள்ளையா இருந்துட்டு போ. அப்படிலாம் கிடையாது. அதாவது அப்பா அம்மா இருக்கிறவங்களுக்கு அவங்க மட்டும்தான் அப்பா அம்மா, இல்லாதவங்களுக்கு எல்லாருமே அப்பா அம்மா தான். சரியா? நீ கவலைப்படாததா, நான் இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. நன்றிலாம் சொல்லாதப்பா, அதெல்லாம் நாங்கள் எல்லாமாவை பார்த்துக்குருவோம். நீ எதை நினச்சி கவலைப்படாத. உனக்கு ஏதாவது ஒன்றுட்டு எங்கள் கிட்ட கெடுத்தா நாங்கள் பார்த்துக்குருவோம். சரிங்கக்கா. சரி, ஓகே. செல்வா உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்தான். தாசில்தார் ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருக்குது. பஞ்சாயத்து கூட மீட்டிங் வைக்கணும். ஸோ இப்போ கிளம்புறேன். இன்னொரு நாள் கண்டிப்பாக வரேன். அப்போ மல்லிகா இருந்தாங்கன்னா சொல்லுங்கள், அவங்கள கட்டாயம் நான் பார்த்தே ஆகணும். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா, கொண்டு போய் விட்டுட்டு நானும் வேலையை பார்த்துட்டு சாயந்தரம் வரேன். சரியா? அத்தாச்சி, எனக்கு ஒரு யோசனை. என்ன யோசனை? அத்தாச்சி, இந்த பிள்ளைய பார்த்தா நம்ம செல்வாவுக்கு அந்த பிள்ளைக்கு ஒத்து வர மாதிரி தெரியல. நல்லா இருக்குல்ல ஜோடி பொருத்தம் கூட. பேசாம இவன் கூட இந்த பிள்ளைய சேர்த்து வச்சுட்டா. உங்க ஐடியால மண்ணெண்ணைய ஊத்த. ஏண்டி என்ன பேசிக்கிறீங்க? பேசாம சோழிய பார்த்துட்டு அவ வேலையை பார்த்து எந்திரிச்சு போ. இப்ப என்ன, அவ கோச்சிட்டு போயிட்டா, அதுக்காக அவங்க 2 பேரும் புருஷன் பண்ணாட்டி இல்லைன்னு ஆயிருமா? பிச்சு பிரிவே, வயசுக்கு ஏத்தாப்புல பேசு. போ எந்திரிச்சு. நீ மண்ணெண்ணைய ஊத்து, நான் கொளுத்தி போடுறேன். சோழி முடிஞ்சு போச்சு. ஆஹா, என் மாப்பிள்ளையும் என் தங்கச்சியும் தான் அம்புட்ட அழகு. நாங்க என்ன அழகு? எங்களுக்குள்ள வயசாகி போச்சு. என்ன மச்சான் வயசாச்சு? இன்னும் ஒரு புள்ளோட பேக்கல அதுக்குள்ள வயசாச்சுன்னு சொல்லி சொல்றிய? அப்படிலாம் கிடையாது மாமா. நம்ம வயசானாலும் வயசு ஆகலைனாலும் யூத்து மாமா. இவங்கதே ஒரு குழந்தைய பெற்றுட்ட கிளவி. ஆமா, படைப்பா படத்துல நீலாம்பரி சொல்லுவாங்களே ரஜினி பார்த்து, வயசானாலும் உன் ஸ்டைலும் திமுறும் போகவே இல்லைண்டு. அந்த மாதிரி தாண்டி. கேட்டியலா உங்க தங்கச்சிக்கு என் மூஞ்சி இஞ்சி திண்ட குரங்காட்ட இருக்குமா? ஐயா மாப்பிள்ள, நீங்க வேற இவங்க 2 பேரும், அதாவது 2 ஐயா மாப்பிள்ள, நீங்க வேற இவங்க 2 பேரும், அதாவது 2 நாத்தனார் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம நிலைமை அடுப்படிதே. அடுப்படிக்கு சமமாத்தே நம்மள நடத்துவாங்க. என்னமோ சரிதா, மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. சீக்கிரமா 2 பேரும் நல்லபடியா ஆளுக்கு ஒரு பிள்ளைய பெத்து கொடுத்துருங்க. அண்ணே, நான் சொல்றேன் பாரு, முத பிள்ளை அத்தாச்சிக்கு தான் பிறக்கும். நீ வேணா பாரு. இல்ல, உனக்கு தான் பிறக்கும். நீ வேணா பாரு, அடிச்சு சொல்றேன். 2 பேரும் மாசமானது ஒரே நாளா இருந்தாலும் கண்டிப்பா சொல்றேன், உனக்கு தான் முத பிள்ளை பிறக்கும். அதுவும் பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும். நான் சொல்றேன் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு தான் முத பிள்ளை பிறக்கும். எனக்கு பொம்பளை பிள்ளைடா, உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கும். ஐயா, 2 பேத்துக்கு ஒரே நாள்ல பிறந்தாலும் பிறக்கும்பா. அடிச்சு மல்லு கட்டி உருண்டாதீங்க. உங்க நாத்த அடிச்சுட்டு இங்க ஆரம்பிச்சு விட்டு போயிடாதீங்க.
இப்ப யாருக்கு முத புள்ள பிறந்தா என்ன, ரெண்டுமே புள்ள தானே, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ எங்களுக்கு ஒரு மருமகளை பெத்து கொடு, நான் உங்களுக்கு ஒரு மருமையை பெத்து கொடுக்குறோம், நல்லா தானே இருக்கும். ஒன்னும் பிரச்சனை கிடையாது மச்சான். இப்போ முத புள்ள வந்துட்டு மருமகளா இருந்துட்டு போகட்டும், இன்னும் 2 புள்ள பெத்துக்கிடுவோம். என்னது காதுல கேட்கல, இன்னும் 2 பிள்ளையா? ஆமாடி, பின்ன என்ன ஒத்த புள்ள போதும்னு நினைச்சுக்கிறியா? எந்த காலத்துல வந்து என்ன வச்சுக்கிருக்க, எனக்குலாம் தெரியாது, எனக்குலாம் 10 புள்ள வேணும். மாமா குசும்பு கூடி போச்சு. என்ன இது கோயிலு? இருந்துட்டு போகட்டும், யாரும் இல்லைன்னு சொன்னா கோயில் என்ன பிள்ளைய பத்தி பேசக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கான்னு தெய்வமும் குழந்தையும் ஒண்ணுட்டு சொல்லுவாங்க, சரியா? தப்பு ஒண்ணும் கிடையாது. ஒண்ணுமே சரி கிடையாது. மாப்பிள்ள இன்னொன்று சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், இன்னும் வீட்டுல உங்களை கலந்து பேசல, உங்ககிட்ட இப்ப சொல்லிக் கொள்ளு நினைக்கிறேன். இன்னும் 2 மாசம் தானே, சீக்கிரமா 2 பேத்துக்கு ஒரே மாதிரி வளர்க்க போச்சுருவோம். ஆமா மச்சான், நானே சொல்லணும் இருந்தேன், கல்யாணத்தை 7வது முடிச்சிட்டாங்க கோயில்ல வச்சு, குலதெய்வ கோயில்ல ரிசப்ஷன் வைக்கணுன்றாங்க, அதுவும் வைக்கல. அதனால பேசாம ஒரு மண்டபத்தை பிடிச்சி 2 பேத்துக்கு ஒரே நல்ல வளகா போச்சு விட்டுருவோம். ஆமா மாப்பிள்ள, இதை வீட்டுல கலந்து பேசிட்டு ஒரு 2 மாசம் தானே, டக்குன்னு வச்சு முடிச்சிருவோம். சரிங்க மச்சான். சரி, உங்களை பார்க்கணும்னு மேடம் ஆசைப்பட்டாங்க நேத்தே, அதுவும் என் அத்தாச்சி பார்க்கணும் நேத்தே கேக்குறாங்க. ஏமாமா இந்த மாதிரி என் அத்தாச்சிக்கு நல்ல வயிறு பெருசா இருக்கும்லேண்டு, அதை இப்ப பார்த்து விட்டாங்கல்ல, இனி சந்தோஷமா நிம்மதியா தூக்கம் வரும். இல்லன்னு வச்சுக்கோங்க, நைட் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன தெரியுமா பண்ணுவா, ஒரு எத்து தான். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, இப்படித்தான் வீட்டுல தூங்குவாளா? ஒரு எத்து விட்டு மாமா அத்தாச்சி பா. என்னையா மருது, என் வண்டவாளத்துல கட்ட வண்டியில ஏத்தி விடுறோம்னு நினைப்போ, அப்புறம் உங்க வண்டவாளத்தை பூரா ஏரோப்ளேன்ல ஏத்தி விட்டுருவேன், சொயின்னு பறந்துரும் பாத்துக்கங்க. நீங்க ஏர்பிளைன்ல தான் ஏத்தி விடுவீங்களா, வேற எந்த வண்டியில ஏத்தி விட மாட்டீங்களா? உன் வாயே வண்டி கணக்காத ரெடி இருக்கு, அதுல ஏத்தி விடுங்கிறேன் நானு. சரில தாவர, இந்த மாதிரி சமயத்துல கூட இருந்து பார்க்கணும், எனக்கே அதே நிலைமையா இப்ப என்ன பண்றது? என்னையவே பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதே உன் அண்ணன் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க, பத்தாவதுக்கு உங்க அம்மா அப்பா எல்லாம் தாங்குறாங்க. சரி, மருந்து சொல்லிக்கு இருந்தாரு, ஒழுங்கா சத்தான சாப்பாடு சாப்பிடு. என்ன இனிதே ரொம்ப சத்தான பொருள் சாப்பிடணும், நல்லா இல்லை ஹெல்த்தியானதை எடுத்து அதை இதை பங்கு பதக்கிட்டு தின்னு. என்ன திங்கிறதுக்கு எனக்கு நான் கோமாட்டிலே குத்தி திங்க வைங்க மருது, திங்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ணாதீங்க. அது என்ன அந்த என்னமோ சொல்லுவாங்களே, அந்த உலக்க இருக்குல்ல, உலக்க அந்த நெல்லு குத்துவாங்கல்ல, நம்ம வீட்டில் இருக்கு, எடுத்துட்டு வரேன். வாயில ஒரே குத்து குத்தி அப்படி திணிச்சு விட்டுறீங்க, எல்லாத்தையும் திங்க வேண்டாம். இல்லை என்னைய கூப்பிடுங்க, நான் வந்து குத்தி விடுறேங்கிறேன். என் ஒன்னத்தை திங்க மாட்டேன், அப்படி இப்படியே பண்ணிக்கிருப்பா, இன்னும் ஆடிக்கிருக்கான்னு நினைக்கிறேன். இங்க வரு, அட்டைங்க உடங்கிரு, புரியுதா? அக்கா, என்ன கேட்ட நீங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கிட்ட எதை சொல்லணும்னு விவசாயம் கிடையாது. இது ஒரு முகரை, இதுகிட்ட சொன்னா அது கேட்டு போறீங்க நினைக்கிறீங்களா? நீங்க இப்ப சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, கோயிலுக்கு விட்டு தாண்டதுக்கு அப்புறம் மாமா அத்தாச்சி என்ன சொன்னாங்கன்னு கேப்பா. ஓஹோ சரி, வாசப்படி தாண்டோன்னு வாசப்படிக்குள்ள ஒரு ஆளை கொண்டு வந்துட வேண்டியதே. வளகாப்பு முடிஞ்சு நான் வாசப்படி தாண்டறப்ப அந்த தாடி இருக்குல்ல, தாடி அதை மொத்தமா வலிச்சு எடுத்துக்கிட்டு போயிருவேன். அப்புறம் எந்த சிறுக்கி வந்து வீட்டுக்குள்ள வாராண்டு பாக்குறேன், அவ தலைமுடிய முழுசா அறுத்து போயிருவேன் பாத்துக்க. என்ன ரொம்பதே. என்ன டாக்டர் இப்பெல்லாம் ரொம்பத்தே என்னை பார்க்க வராப்புல இருக்கு? அது ஒண்ணும் கிடையாது, கொஞ்சம் பாச நேசங்கள்ல கூடி போச்சா, ஒரு நிமிஷம் கூட பார்க்காம இருக்க முடியல, அதே. ஓஹோ, பாச நேசங்களா கூடி போயிட்டு ஒரு நிமிஷம் கூட பார்க்காம இருக்க முடியாதோ? புது உருட்டால இருக்கு. உனக்கு எல்லாமே புது உருட்டாத்தே இருக்கும், நடைய கட்டு போவான். எங்க போறது? அப்படியே போவான், போற வழி பூரா நம்ம வழி தானே, அப்படியே எங்கேயாவது போவான். போற வழியில பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டு என்ன செய்வீங்க? கூட நீ தானே வர, நீயும் சேர்ந்து விடுவேல, வாடி போவான். எப்படி இருக்கு? இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம், நீங்க டாக்டர் தான் படிச்சீங்களா? அட முருகா, ஏன் எப்ப பார்த்தாலும் நான் டாக்டர் படிச்சனாங்கிறது உனக்கு ஒரு சந்தேகம் இல்லையா? எப்ப பாரு இதே கேள்விதான். ஏண்டி
டாக்டர் படிக்காமலாடி இங்க வந்து நான் ஆஸ்பத்திரியில வேலை பார்த்துக்க இருக்கேன். இல்லைன்னா நீ போய் டாக்டர் சொல்லி அடிச்சு பத்தி விட்டு இருக்க மாட்டாங்க இந்நேரத்துல. அடிக்கடி கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா டாக்டர் படிச்சு வர மாதிரியே நீங்க நடந்துக்கிறது இல்ல, அதனாலதான், வேற ஒண்ணும் கிடையாது. நான் இப்ப எதுக்கு இந்த கேள்வி கேட்டேனா, இல்ல நானும் இந்த ஊருக்குள்ள ரொம்ப வருஷ காலமா இருக்கேன். இப்படி ஒரு இடம் இருக்கிறது எனக்கே தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரியும்? இவ்வளவுதானா? ஒண்ணும் கிடையாது. நேத்து சாயந்தரம் நம்ம வீட்டு சைடு ஒரு புள்ள, நல்லா உன்னை விட நல்லா அழகான புள்ள, அந்த புள்ள போய்க்கு இருந்துச்சா. எங்க போறேன்ட்டு கேட்டேன். இந்த மாதிரி சூரியகாந்தி பூ தோட்டத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சா. சரி நானும் வாரேன், என்னையும் கூட்டிட்டு போன்னு சொல்லி சொன்னேன். நேத்து 2 பேரும் வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிறோம் அந்த இடத்துக்கு. ஓஹோ, ஏதோ ஒரு புள்ளைய கூட்டிட்டு வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கலாம், அதுவும் இந்த இடத்துக்கிட்ட இப்படியே எங்களுக்குள்ளே நின்று ரொமான்ஸ் பண்ணிரோம். ஆமா, இந்த இடத்துல நீ நின்னுக்கிற கீழே அதே இடத்துலதான் 2 பேரும் நின்று ரொமான்ஸ் பண்ணிக்கிருந்தோம். நாங்க எப்படி தெரியுமா ரொமான்ஸ் பண்ணோம்? கண்ணாலேயே பார்த்து ரொமான்ஸ் பண்ணோம். எங்களோட காதல் கண்ணால பாக்குற காதல். உங்க காதல்ல சங்கு ஊத ஏற்கனவே சங்கு ஊதுன மாதிரி இருக்கு, இனி என்ன புதுசா வந்து சங்கு ஊத பெரிய. சரி கொஞ்சம் பக்கத்துல வாரது. என்ன வெண்ணைக்கு நேத்துதே ஒரு பொம்பளை பிள்ளைய கூட்டி வந்து ரொமான்ஸ் பண்ணி சொன்னீல, அப்படிப்பட்ட டாக்டர் கிட்டலாம் நான் ஒன்னு ரொமான்ஸ் பண்ணனா ஒரு பக்கத்துல வரணும்னு அவசியம் கிடையாது. போய் அந்த பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு வந்து ரொமான்ஸ் பண்ணுங்க. நான் எதுக்கு உங்களுக்கு? ஆறா வாயில இருந்து உண்மை வந்துருச்சுல, அப்ப என்கிட்ட சொல்றது என் டாக்டர் அப்படி ஏமாத்த மாட்டாரு, என் டாக்டர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படி இப்படிங்கிறதுலாம் ஒரே உருட்டு. அதெல்லாம் அப்ப சொன்னேன், இப்பெல்லாம் டாக்டர் மேல சுத்தமா நம்பிக்கை கிடையாது. ஏன்னா டாக்டர் ரொம்ப மோசமாயிட்டே வராரு, ஒண்ணுமே சரியில்லை. அதனால இனிமே நம்பிக்கையே கிடையாது டாக்டர் மேல. நம்ப மாட்டேன் டாக்டர் உங்களை. நான் வாரேன். அப்படியா? சரி வாங்க. டாக்டர் விலகி போங்க, இல்ல நான் கத்தி ஊரை கூப்பிட்டு போடுவேன். இந்த இடத்துல யார் இல்லைன்னு நினைச்சுக்கிருக்கீங்களோ? என்னத்துக்கு நான் வேலைக்கு போகணும்? நான் வேலைக்கு போகணுன்ற அவசியமே கிடையாது. என் பொண்டாட்டி பக்கத்துல அப்படித்தான் நிப்பேன், ஒட்டி உரசிக்கிட்டுதான் நிப்பேன். என்னையவன் கேப்பியான்? ஒண்ணுமே சரியில்லை. முன்னெல்லாம் அப்படி பேச மாட்டீங்க, இப்பெல்லாம் பொண்டாட்டிங்கிறிய. தாடியே கட்டாலும் பொண்டாட்டியம் அவருக்கு. சரியில்லை டாக்டர், ஒண்ணுமே சரியில்லை. நான் வாரேன், என்னை விடுங்க. நான் உன்னை இப்போ ஒண்ணு புடிச்சு வச்சிருவோம்னு நிக்கலையே. நீங்க ஒண்ணு என்னை புடிச்சு வைக்கலன்னு எனக்கு தெரியும். இப்ப நான் வாரேன். என்ன வாரேன் வாரேன்? டாக்டர் எங்க கை வச்சிருக்கீங்க? கையெடுங்க. நான் அப்படித்தான் வைப்பேன், ஏன் வைக்க கூடாதா? வைக்க கூடாதுன்னு நான் சொல்லல, ஆனா இப்ப கையை எடுங்க டாக்டர். டாக்டர் கையை எடுங்க டாக்டர், இல்லைன்னா கத்தி ஊரை கூப்பிட்டு போடுவேன். டாக்டர் எடுங்க. சரி நான் வாரேன். நானும் வரத்தேன்னு சொல்றேன், ஆனா நீதான் வரமாட்டேங்கிற. அதுக்குண்டு நேரங்காலெல்லாம் வேண்டாமா? உடனே உடனே எல்லாமே டாக்டருக்கு நடந்துடணும். குசும்புதேன். குசும்பு இல்லைண்டா உன்னையெல்லாம் சமாளிக்க முடியுமா? தொட்டதுக்கெல்லாம் ஓடுறேன் குதிக்கிறேன் நின்றா அப்புறம் எப்படி உன்னை சமாளிக்கிறது? இதுக்கு எப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பார்க்க வேண்டியது நிறைய இருக்குல்ல. சரி அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்ப நீங்க கை வச்சிருக்க இடத்துல இருந்து கையை எடுக்கிறீங்களா என்ன? சூடாத எப்படி சொல்லுவேன் டாக்டர்? கையை எடுங்க டாக்டர். இப்படி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு கட்டி கூட பிடிக்கலண்டா இப்படி. அதனாலதான் கட்டி பிடிக்கிறதுல தப்பு ஒண்ணும் கிடையாது, அதனால கட்டி பிடிக்கதான் செய்வேன். டாக்டர் நீங்க கட்டி பிடிச்சா பரவாயில்ல, நீங்க ஏன் இடுப்பு பிடிக்கிறீங்க? கையெடுங்க டாக்டர். எனக்கு உன்னை எப்படி டாக்டர், நான் வெக்கத்தை விட்டே சொல்றேன் டாக்டர், எனக்கு கோசுது டாக்டர் கை. ஓஹோ சரி, அப்ப எடுத்துட வேண்டியதான். பழுத்தாச்சு நெஞ்சாம்பழ பழுத்தாச்சு, அணில் கிட்ட கொடுத்தாச்சு, அணில் துள்ளி கொதிக்கலாம், அப்பப்பா பல்லோ பதிக்கலாம். சியையும் தூண்டி விட்டு பந்திக்கும் வர சொல்லிட்டு இலைகளை மூடி ஓடுறியே. பசி வந்தா கலங்குவர், நீ பார்த்திரத்தாரம் முழங்குவர். ஏ காணாங்குளத்து மீனே, உன்னை கவுத்து போறேன் நானே. நான் சமைஞ்சதும் சாமி வந்து உன் காது சொல்லுச்சு தானே. விடுங்க டாக்டர். ஓய் எல்லா நாளும் தப்பிச்சிட முடியாது. பாப்போம் பாப்போம் டாக்டர், எப்ப பார்த்தாலும் கனவே காண்டுக்கு இருக்காது.
எதுக்கு கனவா போக போகுது? ஏலே, பயமா இருக்குடா. செத்துரு. டேய், என்னடா சாக சொல்ற? எப்படியோ லெட்டர் எழுதிட்டோம்டா. இந்த பிள்ளைகிட்ட கொடுக்கறதுக்கு இம்பிட்டு வந்துருதுடா. உச்சா போயிரும் போலடா. அப்ப என்ன வெண்ணைக்கு காதலிக்கிறேங்கிறேன்? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். காதலிக்கிறடா எதுக்குடா உங்களுக்கு தைரியம் இல்லாம இருக்கு? வாயை பொத்திக்கிற கொண்டு போய் கொடு. ஏலே, கொடுக்கறது பெருசு இல்லடா. அந்த பிள்ளை மூஞ்சில கிழிச்சு எறிஞ்சிருச்சு. நீ சொன்னாலும் சொல்லனாலும் உன் லெட்டர் கிழிச்சு எரியற மாதிரி தான் இருக்கு. மூடிக்கிட்டு கொண்டு போய் கொடு. செம்பனைக்கு பாட்டு வேணா கொடுக்குறேன். அப்படி அந்த பாட்டை பாடிட்டே கூட. அந்த பிள்ளைக்கு பாட்டுனே ரொம்ப பிடிக்கும். அப்படியா? என்ன பாட்டு? ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். அதோட அந்த பிள்ளைய மூஞ்சில செருப்பு கொண்டு அடிக்க. ஏலே, பொத்திட்டு போய் குர்றா. ஏய் செல்லமா, இனிமே அப்பெல்லாம் சொல்லாத. அதையும் சொன்னா சொல்லிட்டு போறாங்க. சரி, என் மனச திறக்கலான் இருக்கேன். எதுக்கு அதுல சாணி எலி கொட்டவா? ஏய், என்னால ஒரு எமோஷனலா பேச வர்றப்ப எப்ப பார்த்தாலும் காமெடி பண்ணிக்கிருக்க. காமெடி பண்ணதுல போதும். கொஞ்ச நாளைக்கு இந்த காமெடியில ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் பொறுப்பான காதலனா இருக்கலான்னு நினைக்கிறேன். என்னது காதலனாவா? யாருக்கு யார் காதலே? உனக்குதான். ஏன் என் முகரையில பார்த்தா லவ் பண்ற மாதிரி தெரியலையா? எங்களுக்கும் லவ் எல்லாம் இருக்கு. நாங்களும் ஃபீலிங்ஸ் எல்லாம் பயன்படுத்துவோம். ரொம்பதே வைரா. சரி இரு, வையாத. இந்த இது ஒரு நிமிஷம். அது என்ன பாட்டு? ஏதோ காதல் செருப்பு விளக்கமாறு சொன்னி. அது செருப்பு விளக்க மாதிரி இல்லடா. ஒரு கடிதம் எழுதினேன், அதில் என் உயிரை அனுப்பினேன். நன்றி நன்றி. இரு. நான் வாங்கும் சுவாசங்கள் எல்லாம் நீ தந்த காற்று. நீன்றி வாழ்ந்திட இங்கு எனக்கேது மூச்சு. ஆகாயம் நீர் நிலம் யாவும் அழகே உன் காட்சி. அலை பாய்ந்து நான் இங்கு வாழ அவைதானே சாட்சி. நீ இல்லாது நானே, குளிர் நீர் இல்லாது மீனே. நீரோடை போல கூட வேண்டுமே காதலி, மை டார்லிங், என்னை நீ ஒரு கடிதம் எழுதினேன். நான் விளக்கமாறை தூக்கினேன். ஐயோ அப்பதா செம்பனைக்கு. இந்தா, இதுல என்னோட உயிரை நான் எழுதி வச்சிருக்கேன். திரும்பவும் பதில் காதல் லெட்டருக்காக வெயிட் பண்ணிக்கிறப்பேன். நான் ஏண்டி சிரிக்கி